நம்முடைய தீதி நம்முடைய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறார். தீதியை நாம் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் அனைவரும் நம்முடைய சரோஜ் தீதி அவர்களை அறிந்திருப்பீர்கள். ஸ்பார்க் விங்னுடைய டெல்லி ஜோன் கோஆர்டினேட்டர். ஐம்பத்தி 52 ஆண்டுகளாக சமர்ப்பித்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 1968 ஞானத்தில் இருக்கிறார். நிறைய குணங்கள் அவருக்குள் இருக்கிறது. தீதியினுடைய குணம் மிகவும் சரளமான சுபாவம். நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். நிறைய முறை அவரோடு ஃபரிதாபாத்தில் அவரோடு சேவைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர் மிகவும் பணிவானவர். எங்களுக்கு மிகவும் ஊக்கம் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். எங்களுக்கு அவரிடமிருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைத்து கொண்டே இருக்கும். அவருக்கு ஒரு அவார்டும் கிடைத்திருக்கிறது. எப்பொழுதும் அவர் முகம் மலர்ந்து மகிழ்ந்து அவர் எங்களோட இருந்தார். இந்த ப்ராஜெக்டுக்கு எப்பொழுதும் அந்த தீதி எப்பொழுது எங்களுக்கு வழிகாட்டினாலும் எங்களுக்கு ஒரு ஊக்கம் உற்சாகத்தினுடைய அந்த ஒரு வேகம் எங்களுக்கு கிடைத்தது. தீதி அவர்கள் 10 ஆண்டுகள் ஜம்மு காஷ்மீரிலும் தனது சேவையை அளித்துள்ளார். மெடிக்கல் விங், மீடியா விங், அதிலும் கூட கோஆர்டினேட்டராக இருந்து சேவையை அளித்திருக்கிறார். பல விதமான கோர்ஸும் கிளாஸும் அளித்து கொண்டிருக்கிறார். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி, இது போன்ற டாபிக்ல நிறைய ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, குறிப்புக்கு பல விதமான முக்கியமான அசோசியேஷன் குரூப்ல அவர் தனது சேவையை அளித்திருக்கிறார். இன்று சாக்ஷி திருஷ்டா என்ற தலைப்பில் அவரிடம் நாம் கேட்போம். அவருக்கு நான் ஆழ்ந்த மனதோடு அவரை நான் வரவேற்கிறேன். ஓம் சாந்தி. பூஜாபேன், மிகவும் நன்றி. பாபாவினுடைய குழந்தைகள் மிகவும் ஈடுபாட்டுடன், மிகவும் அன்போடு, மிகவும் எதிர்பார்ப்போடு தினமும் ரெகுலராக தன்னுடைய கடமையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள், முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து மகிழ்வடைகிறேன். ஏனென்றால் கட்டளைக்கு கீழ்ப்படிவது என்பது மிகப்பெரிய குணம். நீங்கள் அதை நடைமுறையில் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடையே சாட்சி பார்வை என்பது என்ன என்பதை பற்றி உங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன். நீங்க எல்லாருமே கூட பழைய அனுபவி ஆத்மாக்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாட்சி நிலை என்பது, சாட்சியை பார்வை என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களை பொறுத்த மட்டில் சாட்சி பார்வை என்றால் என்ன? யார் வேணாலும் சொல்லுங்க ஒரு பாயிண்ட். சாட்சி என்றால் எந்த அளவிற்கு விடுபட்டு அன்பான நிலையில் இருப்போமோ, அதாவது தன்னுடைய பிறருடைய பாகத்தை சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். விடுபட்ட பார்வையாளர் என்று சொல்கிறோம். தன்னுடைய பாகம் மற்றவரது பாகத்தை சாட்சியாக இருந்து செயல்பட வேண்டும். நம்முடைய பாகத்தை கூட நாம் சாட்சியாக இருந்து பார்க்கும் பொழுது நாம் எந்த ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் நாம் பற்று கொள்ள முடியாது. நன்றாக செய்வோம்,
ஈடுபாட்டோடும் செய்வோம். நன்றாக சிறந்த முயற்சியும் போடுவோம். ஆனால் அதனுடைய பலனிலிருந்து நாம் விடுபட்டு இருப்போம். அதிலிருந்து என்ன பயன் ஏற்பட்டாலும் அதை நாம் சாட்சியாளராக இருந்து பார்ப்போம். லக்ஷ்மிபென் இப்பொழுது கூறினார் அல்லவா, லக்ஷ்மிபென்க்கு விடுபட்ட நிலை அன்பான நிலை. அது எப்பொழுது அது போன்ற நிலை ஏற்படும் என்றால், நாம் நம்முடைய சீட்ல அமர்ந்து நம்முடைய பாகத்தை நடிக்கும் பொழுதுதான். இன்று கூட முரளியினுடைய சாரம் பாபா அதில் மிகவும் நல்ல விஷயத்தை கூறினார். யார் தன்னுடைய சீட்ல நன்றாக செட் ஆகி இருப்பாரோ, அந்த சீட்ல செட் ஆகி அவர் எந்த காட்சியை பார்த்தாலும் அதில் அவர் ஆனந்தம் அடைகிறார். இங்க கூட கேட்கிறார் இல்லையா, நீங்க சௌகரியமா அமர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் அல்வா. அப்பொழுது சௌகரியமாக அமர்ந்து நாம் எது பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்கும். ஒருவேளை நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சீட்டே சரியில்லை அப்படின்னா, மனப்பூர்வமாகவும் மனதளவிலும் உடல் அளவிலும் நாம் தடுமாறி இருப்போம். அப்பொழுது எதிரில் இருக்கக்கூடிய விஷயத்தை காண்பதில் ஒரு ஆனந்தம் ஏற்படாது. அது என்ன சீட் என்றால் சாட்சி பார்வை. அதில் நாம் ஒரு முறை செட் ஆகிவிட்டோம் என்றால் இந்த எல்லையற்ற மாபெரும் நாடகத்தை பார்ப்பதில் மிக ஆனந்தம் ஏற்படும். சரிதானே? பாபா கூறியிருக்கிறார், அந்த நாடகம் அல்ப காலமானது. அதுக்கு கூட சீட்டு கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு புக் செய்துக்கிறோம் இல்லையா. 3 மணி நேரம் நம்ம தியேட்டருக்கு போயிருக்கிறோம் அப்படின்னா நம்ம புக் பண்றோம் இல்லையா, டிக்கெட் புக் பண்றோம், சீட் புக் பண்றோம், அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறோம். ஆனால் இந்த சீட்டு இருக்கு இல்லையா, இதுல நீங்க அமர்ந்து பார்க்கும் பொழுது மிக ரிலாக்ஸ்டாக நாம் பார்க்க முடியும். அது எல்லைக்குட்பட்ட நாடகம். அதே போன்று இது எல்லையற்ற நாடகம். இங்கோ நிரந்தரமாக நல்ல சௌகரியமா அமர்ந்து நீங்கள் பார்க்கணும். அதனால நிரந்தரமாக அப்பதான் நம்ம இந்த சாட்சி நிலையில், சாட்சி பார்வையில் அமர்ந்திருப்போம். அப்பப்போ நீங்க அந்த சீட்ல உட்காந்தீங்கன்னா அப்பப்ப நீங்க அதனுடைய மகிழ்ச்சி அடைவீர்கள். எப்பொழுதுமே உட்கார்ந்து இருந்தீர்கள் எப்பவுமே ஆனந்தம் அடைவீர்கள். எப்பவுமே பார்த்தா ஒரே மாதிரி நிலை இருப்பதில்லை. பாபா சொல்றார் இல்லையா, சங்கம் யுகத்தினுடைய அந்த ஆனந்தத்தை யாரெல்லாம் அடைகிறீர்கள், அவர்களுடைய வாயில் எப்பொழுதுமே நன்றி பாபா நன்றி பாபா என்று கூறுவார்கள். மேலும் அதீந்திரிய சுகத்தினுடைய அந்த பாடப்படுகிறது இல்லவா, கோபியர்களிடம் கேளுங்கள் என்று கூறுகிறார் அல்லவா. உண்மையில் அவர்களுடைய மனதளவில் அவர்கள் எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய முகத்தில் எப்பொழுதும் ஒரு புன்முறுவல் இருந்து கொண்டே இருக்கும். அன்பானவராகவும் விடுபட்டவராகவும் இருப்பார். எல்லாருக்கும் அன்பானவர்களாகவும் இருப்பார், எல்லாரிடம் விடுபட்டும் இருப்பார். ஏனென்றால் அவர் அந்த அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்கிறார். ஆனால் சிலரோ பாபாவின் குழந்தையாக மாறிய பிறகும் நான் எளிமையான வழி என்று நினைத்தால் இங்கு ரொம்ப பொறுத்துக்க வேண்டியதா இருக்கே என்று சிலர் கூறுகிறார்கள். நான் சிரித்து கொண்டே சில நேரம் சொல்கிறேன், நெருப்புல எறிவது போல இருக்கும். சில நேரம் நெருப்புல எரிந்து சாகிறவர்கள் நல்ல விதமாக இறந்து விட்டால் சென்று விடுவார்கள். ஆனால் எரிந்து பிறகு உயிரோடு இருந்தால் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள், துன்பப்படுவார்கள். அதே போல இங்க பாபாவுடையவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் இன்று வரை அவருக்குள் சூத்திர தன்னுடைய லட்சணம் தெரிந்தால் அவர்கள் என்ன சொன்னார்கள், பாபாவினுடையவர்களா ஆகிவிட்டோம், எங்க போறது, இவ்வளோ நாள் பழைய ஆத்மாவா போக முடியாது, சரி பாபாவை நினைப்போம் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. அவர்களுக்குள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு
இரட்டிப்பு நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எப்பவுமே அவர்களுடைய முகத்தில் கவலையின் ரேகைகள் தென்படும். சிந்தனை செய்ய மாட்டார்கள். கவலையின் ரேகைகள் தென்படும். கேள்விக்குறி இருக்கும். ஆச்சரியக்குறி இருக்கும். நான் பாப்பா வீட்டுக்கு வந்தோம். இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். ஆனா இங்க வந்தா, இங்க வேற ஏதோ லெவல்ல இருக்கே. இப்படியும் நடக்குமா என்ன? இப்படி கூட நடக்குமா என்ன? என்று அந்த ஆச்சரியப்படக்கூடிய அந்த விஷயங்கள்லே இருப்பார்கள். ம். இது சாட்சி நிலை கிடையாது தானே? சாட்சி நிலையில் எப்பொழுதும் நீங்க நிலைத்திருக்கும் பொழுது, அவர்கள் எப்பொழுதும் அ ஆனந்தத்தை அடைவார்கள். எப்பொழுதுமே அமர்ந்திருப்பவர்கள் எப்பொழுதும் அந்த ஆனந்தத்தில் இருப்பார்கள். சாட்சி நிலையில் இருக்கும் பொழுது பாபாவிடம் இணைந்திருப்பது மிகவும் எளிதாகிவிடும். ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டீர்கள். அதனால் அவர்கள் உழைப்பில்லாமல் பாபாவின் துணையை அனுபவம் செய்வார்கள். எப்பொழுதும் பாபா தன்னோடு இருப்பது போல அனுபவம் செய்வார்கள். மேலும் பாபா சொல்லியிருக்கிறார், இங்கே எந்த அளவுக்கு நீங்கள் துணை அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலை இருக்குமோ அந்த அளவுக்கு சத்தியுகத்திலும் நீங்கள் அவரோடு இணைந்தே இருப்பீர்கள். நிரந்தரமாக நான் தனியா இருக்கிறேன்ற அனுபவம் ஏற்படாது. எப்பவுமே பாபா தன்னோடு இருப்பதாகவே அனுபவம் செய்வார்கள். அதே போல சத்தியுகத்திலும் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பாபாவோடு இருக்கக்கூடிய ராஜ்யம் செய்யக்கூடிய அந்த ராஜ்யத்தில் இணைந்து இருக்கக்கூடிய அந்த பாகம் கிடைக்கும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் துணையோடு இருப்பார். மற்றவர்களும் வருவார்கள், போவார்கள். ஆனால் சாட்சி நிலையில் இருப்பவர்கள் தன்னைத்தானே அந்த ஹீரோ பார்ட்டில் நிலைத்திருந்து மற்றவர்களுடைய பாகத்தையும் காண்பார்கள். அவர்களுக்கு இந்த நாடகத்தில் விசேஷமான பாகம் கிடைக்கும். அந்த நிலையில் அவர்கள் இருந்து அந்த ஸ்திதியில் இருப்பார்கள். அந்த ஸ்திதி எந்த அளவுக்கு சக்திசாலியாக இருக்கும் என்றால் அந்த பரிஸ்திதி அவர் முன் தோல்வி அடைந்துவிடும். நீங்கள் சாட்சியாக இருந்தால், நீங்கள் விடுபட்ட பார்வையாளராக இருந்தால், உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த படத்தில் பயங்கரமான காட்சி வந்தாலும் சாட்சி நிலையில் இருந்து பார்க்காதவர்கள் அங்க உட்கார்ந்து கூட அழுவார்கள். அந்த காட்சியை பார்த்து அதனுடைய ஆனந்தத்தை அடைய மாட்டார்கள். ஆனால் சிலர் தெரியும், இது நாடகம், இது திரையில் ஒரு காட்சி, இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அந்த காட்சியை அவர்கள் மனதில் பாதிப்படைய மாட்டார்கள். அந்த காட்சியும் அவர்கள் என்ஜாய் செய்வார்கள். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ கடைசியாக வெற்றி ஹீரோ பார்ட்டுக்கு தான் கிடைக்கும். ஹீரோ தான் கடைசியில் வெற்றி அடைவார். அந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து அதுக்காக காத்திருப்பார்கள். அதுவரை அந்த காட்சிகளின் ஆனந்தத்தை அடைவார்கள். பாபா கூறியிருக்கிறார், உங்கள் முன் எந்த மாதிரியான தடுமாற்ற நிலை ஏற்பட்டாலும் உங்களுக்கு தெரியும், கல்பத்திற்கு நீங்க தான் ஹீரோ பாட்டு வெற்றியாளர். கடைசியில் வெற்றி நமதுதான். அப்போ அவர்களுடைய மனஸ்திதி எப்படி இருக்கும்? அலைகழிப்பில் வருவார்களா அல்லது நிலையான மனதில் இருப்பார்களா? அதனால் எந்த விதமான தடுமாற்றத்தில் அலைகழிப்பில் வந்தாலும் நீங்கள் எமோஷனலாக தடுமாற்றம் அடைய மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், உங்களிடம் தியானம் இருக்கிறது. சில நேரம் என்ன ஆகிறது என்றால், நமக்கு பலவிதமான பரீட்சைகள் சூழ்நிலைகள் வருகிறது. நான் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை கூறுகிறேன், உங்களுடைய படிப்பினுடைய மதிப்பு, நீங்க எந்த படிப்பு எவ்வளவு படிச்சிருந்தாலும் நீங்கள் அந்த படிப்பினுடைய மதிப்பு உங்களுக்கு பரீட்சை அளித்து அதனுடைய மதிப்பீடு செய்து உங்கள் கையில் அந்த டிகிரி கொடுத்தால்தான் அதனுடைய மதிப்பு. அப்பொழுதுதான் உங்கள் படிப்பினுடைய மதிப்பு கிடைக்கும். அது இல்லை, அந்த டிகிரி இல்லை அப்படின்னு நீங்க படிச்சிருந்தா கூட அதுக்கான ஜாப் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அதுவும் இந்த இவ்வளோ பெரிய பெரிய படிப்பு, இப்போ இதுக்கும் பரீட்சை
நடக்கும் தானே. அந்த பரீட்சை நீங்கள் பாஸ் ஆகவில்லை என்றால் நீங்கள் அடுத்த வகுப்பிற்கு செல்ல முடியாது, ப்ரமோட் ஆக முடியாது. ஆ, என்னென்ன பரீட்சை வரும்? உடலுக்கான பரீட்சை வரும். நம்ம எல்லாரும் இப்ப நல்லா உட்கார்ந்துருக்கிறோம், நல்லது. ஆனால் நீங்க டாக்டருக்கு செக்கப் பண்றதுக்காக போயிருக்கீங்க. டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த நோய் இருக்கு. அத கேட்டதுமே நம்ம சாட்சியாக இல்லை என்றால் என்ன ஆகும் சொல்லுங்க? ஆ, ஜெகதீஷ் பாய் இருந்தார். எ அதிகபட்ச முயற்சி செய்யக்கூடியவராக இருந்தார். எங்க எல்லாருக்கும் ஒரு தோண்டுதலாக இருந்தார். அ அவருக்கு கணேஷ்ஜி என்று பாபா கூறினார். அவர் பால பிரம்மச்சாரி இருந்தார். ம் க வ விரை அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைத்தார். எந்த அளவிற்கு பாபாவிடம் அன்பு இருந்தது, பாபா சேவையின் அன்பு இருந்தது என்றால், தன் உடல் மீது கூட கவனம் செலுத்தவில்லை. இப்பொழுது அவர் உடலுக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டது என்றால், லிவர்ல அவருக்கு கேன்சர் ஏற்பட்டது. இப்ப ஜானகி தாதி கூறினார், லண்டன்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் குடுப்போம். அ இந்தியாவிலே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அ அ அங்கு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் குடுப்போம் என்று சொன்னார்கள். தாதிஜி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ம். அப்ப அந்த நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, அ அவர்கள் சரி இதுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒருவேளை டாக்டர் கூறும்பொழுது, ஒருவேளை அவர்கள் பயந்தால், "பாபா நான் பாவம் செஞ்சேன்? நான் பால பிரம்மச்சாரியாச்சே! முழு நாளும் நானு இரவு பகல் உங்களை தானே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்கிட்ட ஏன் இப்படி நடந்தது? என்ன லாபம் பாபாவை நினைத்த பிறகு?" அப்படி யோசித்தால், ம். ஆனா அவர் என்ன சொன்னார்? திருட பிடிபட்டான்னு அவர் சொன்னாரு. அ அவர் அத பத்தி கவலைப்படல. ஏன் இப்படி ஆச்சு? பாபா இவ்ளோ நாள் இருந்து எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு கவலைப்படல. இது பா பாபாவினுடைய வண்டி. இந்த வண்டி ஒர்க் ஷாப்ல கொடுக்கணும் அவ்வளோதான். ரிப்பேர் செய்வதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று விடுபட்டு பாபாவின் மடியில் இருந்தால், பாபாவின் அன்பின் மடியில் இருந்தால், சாக்ஷி அந்த நிலையில் இருந்தால், அழ பா டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே! இப்ப என்ன ஆகுமே! தெரியலையே! என்ன ரிசல்ட் ஆகும்ன்னு தெரியலையே! நான் போயிட மாட்டேனா சரீரத்த விட்டு? இப்படியெல்லாம் எண்ணங்கள் வரக்கூடாது. சாட்சி நிலை என்றால், என்னுடைய சரீரத்தை சம்பந்தப்பட்டும் நான் அதன் மோகத்தில் வந்து விடக்கூடாது. கண்டிப்பா இந்த உடல் ரிப்பேர் பண்ணி தானே ஆகணும். ஆப்ரேஷன் இருக்கணும். ஆப்ரேஷன் செய்யலாம். அல்லது ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஏற்படலாம். அப்ப இந்த உடலுக்கு அந்த மாதிரி நடக்க தான் செய்யும். அதேபோல சேவையும் அதே மாரி தான் நன்றாக செய்யணும். அதற்கான பலனை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஞானவாகி நாம் நம்முடைய பாகத்தை நடிக்க வேண்டும். ஜெகதீஷ் பாய் பற்றி எனக்கு ஞாபகம் வந்தது. இது போன்ற மகான் ஆத்மாவை நான் மனதால் வணக்கம் செலுத்துகிறேன். தாதிகளாகட்டும், மிக அருகில் நான் அவர்களை பார்த்தோம். அவர்கள் ஐசியூவில் இருக்கும் பொழுது கூட அவர்களுடைய அ அந்த ரூம்ல இருந்தா கூட அந்த பேப்பர் எடுத்துட்டு வா, நான் கொஞ்சம் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அவர்களுக்கு என்ன ஞானம், புரிதல் ஏற்பட்டதோ அதை எழுதி மற்றவர்களுக்கு கொடுத்தார். அந்த மாதிரி சூழ்நிலை கூட மிகவும் விடுபட்டு அவர்களுடைய சேவையை கடைசி வரை செய்து சென்றார். அம்மாவை பற்றி கூட நாம் கேட்டிருந்தோம்.
எப்படி இவங்களெல்லாம் இயற்கை வென்றவர்கள்னு எப்படி சொல்றோம்? ம். ஏன்னா பரீட்சையே வந்து வரும். பரீட்சை வரதான் செய்யணும். ஆனா அவர்கள் அ நிறைய மதிப்பெண்ணை பெற்று அப்ப டெஸ்ட் ஆகி பாஸ் ஆகலைன்னா எப்படி நமக்கு சர்டிபிகேட் கிடைக்கும்? அதனால சாட்சி நிலை என்றால் அ அந்த கர்ம கணக்கை கர்ம யோகத்தினால் நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். இயற்கையும் வென்றவர்களாக ஆனார்கள். அவர்களைத்தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? இயற்கை வென்றவர்கள் சொல்ல முடியும் இல்லையா? அதாவது மனதினால் அவர்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உடலுக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி. எப்பொழுதும் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். எந்த விஷயத்திலும் ஈர்க்கப்பட மாட்டார். அது மனிதனாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது சூழ்நிலையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், இல்லது ஏதாவது அவர்களுடைய உறவாக இருக்கலாம். எந்த விஷயத்திலும் அவர்கள் ஈர்க்கப்பட மாட்டார்கள். எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்ட இருப்பார்கள். இப்படி அமைதியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அமைதியான இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவர்கள் எப்படி முடிவெடுப்பார்கள்? யோசித்து பாருங்கள். மிக நன்றாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அப்படி இல்லாதவர்கள் எப்பொழுதும் முடிவெடுக்க முடியாது. எப்பொழுதும் ஒரு அலைகழிப்பில் இருப்பார்கள். ஐயோ! இப்ப நான் என்ன செய்வது? என்ன செய்யக்கூடாது? என்ன செய்வது? என்ன செய்யக்கூடாது என்று எனக்கு புரியவில்லையே! என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் மனம் அலைகழிக்கப்படுகிறது. ஆனால் யாருடைய மனம் அமைதியாக இருக்குமோ, அவர்கள் மனம் அவ்வளவு தெளிவாக இருக்கும். அவர்கள் என்ன செய்யணுமோ அதையே அவர்கள் செய்வார்கள். பாபா கூறியிருக்கிறார்களே, கடைசியில் நான் உங்களுக்கு டச்சிங் செய்வேன். அதை நீங்கள் கேட்ச் செய்ய வேண்டும். அப்போ நீங்க அந்த இடத்துக்கு போவீங்க. அந்த டச்சிங்னால அங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால்தான் மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். என்னோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். மற்ற வேலையை நான் செய்து விடுகிறேன் என்று பாபா கூறுகிறார். நான் ஒவ்வொரு விஷயத்திலும் இப்பொழுது கூட எவ்வளவு பெரிய விஷயம் எங்க முன்னாடி வந்தது என் முன்னாடி. ஆனால் நான் பாபா முன்பு உட்கார்ந்து சொல்லியிருக்கேன். பாபா நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்தில் என்ன இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஒரு ஞானமும் கிடையாது. நீங்கள் எங்களுக்கு இதுக்கான வெளிச்சத்தை கொடுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள் பாபா. அங்கு என்னுடையது என்ற அந்த பாவனையை விட்டுவிட்டு பாபாவிற்கு செய்து விட்டேன். அப்போ 5 நிமிடத்தில் எப்படி அந்த விஷயம் முடிந்து விடுகிறது என்றால், அந்த வெண்ணெயிலிருந்து எடுத்த முடி போல அந்த விஷயம் முடிந்துவிடும். ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? புயல் பரிசாக மாறிவிட்டது. ஒருவேளை நாம் சாட்சி பார்வையாளராகி விடுபட்டு நாம் பாபாவை துணையாக்கி கொண்டால், இப்போ நம்ம லேசாகவும் இருப்போம். நம்முடைய முடிவெடுப்பதும் இவ்வளோ நன்றாக இருக்கும். ஏனென்றால் நாம் அமைதியாகவும் இருப்போம், பாபாவிடனும் இணைந்து இருப்போம். அப்பொழுது நம்முடைய புத்தி தெய்வீக புத்தியாகிவிடும். அப்பொழுது நம் முடிவெடுப்பது மிக சரியாக இருக்கும். எப்படி நம் வீட்டில் நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களிடமும் நாம் சாட்சி நிலையில் இருந்து பார்க்க வேண்டும். சில நேரம் நம் பற்றில் வந்து விடுகிறோம் இல்லையா? அப்பொழுது அந்த பற்றியல் வரும்பொழுது அவர்களுக்கு ஏதாவது சின்னதாக கஷ்டம் ஏற்பட்டா கூட நாம் உடனே பயந்து விடுகிறோம். தளர்ச்சியாகி விடுகிறோம். என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சே என்று அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பதில் நாம் மன அழுத்தத்தில் வந்துகிறோம், கவலையில் வந்துகிறோம். அப்பொழுது அது எல்லாவற்றையும் அந்த அலைகள் நாம் அந்த குழந்தைகளுக்கும் நாம் பரப்பி விடுகிறோம். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாபாவினுடைய குழந்தை, பாபா இவர்களுக்காக என்னை அமர்த்தி வைத்திருக்கிறார். இவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். பாபா என்னை அமர்த்தி வைத்துள்ளார். அப்பொழுது உங்களுக்கு தீர்வும் கண்முன் வரும். என்ன செய்ய வேண்டும் இதுக்கப்புறம் என்பது உங்கள் கண்முன் புரிய வரும். சில நேரம் டென்ஷன்ல இருக்கும்போது நம்ம முன்னாடி அங்க பற்றில் இருக்கும் பொழுது மனதளவில் டிஸ்டர்ப் ஆகி இருக்கும் பொழுது கண் முன்னாடி தீர்வு இருந்தாலும் நமக்கு அது கண்ணுக்கு தென்படாது. சாட்சி நிலையில் இருக்கும் பொழுது
மனதளவில் மிகவும் நாம் ஒரே சீரான மனநிலை கொண்டு அமைதியான நிலையில் இருப்போம். சாட்சி நிலையில் இருக்கும் பொழுது, உங்களிடம் ந நல்ல முறையில் விவகாரம் செய்யவில்லை என்றாலும், ஏன்னா நம்முடைய பலவிதமான பெர்சனாலிட்டி உள்ளவர்கள், குணம் உள்ளவர்கள் நம் முன் வருவார்கள். அ வெளியுள்ளவர்களை பற்றி விடுங்கள். நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய், தந்தை, நம்முடைய குழந்தைகளிடம் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுது என்றால், நமக்கு மிகவும் மனம் துக்கமடைகிறது. என்னுடைய குழந்தை இப்படி செய்கிறார். என்னுடைய நான் இப்படி நினைக்கவே இல்லையே! ஆம். பாபா சொல்கிறார், இந்த பிறவியில் அது உன் குழந்தையாக இருக்கலாம். ஆனால் இந்த முந்தின பிறவியில் ம் அந்த ஆத்மா கீதையில் கூட நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? "நீ என்ன கொண்டு வந்தாய்? அ அதை இழப்பதற்கு. நீ என்ன உன்னுடையதுன்னு என்ன அடைந்த? அதெல்லாம் அடைவதற்கு. எதையெல்லாம் அடைந்தியோ, அது இங்கிருந்து தான் பெற்றாய். அதை இங்கே தான் விட்டுவிட்டு செல்ல வேண்டும். ம். அதனால் இன்று உன் கையில் இருப்பது நாளைக்கு இன்னொருத்தர் கையில் சென்றுவிடும். அப்போ இன்னொருடைய பொருளை தனதுன்னு நினைக்கும் பொழுது, குஷி அடைந்தும் பொழுது, அதுவே ஒரு மாயை. அதுவே உங்களுக்கு துக்கத்திற்கு காரணமாகி விடுகிறது. இன்று என்னிடம் இருப்பது நேற்று அது வேறு யார் கையிலோ இருந்தது. நாளைக்கு அது வேறு யார் கையிலே இருக்கும். அப்பொழுது பாபா கூறுகிறார், மற்றவருடைய பொருளை என்னதுன்னு நான் சொல்கிறாய். இந்த ஒரு மாயை தான் துக்கத்திற்கு காரணமாக இருக்கும். இது பக்தி மார்க்கத்தில் உள்ள கீதையில் இருந்து நாம் படித்திருக்கிறோம். ஆனால் பாபா இங்க நேரடியாக கூறுகிறார். ம். இன்று இன்று நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் எங்கெங்கோ எத்தனையோ பிறவியில் அதே உன்னுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய ஆத்மா பல பிறவியில் யார் யாரோடமோ கணக்கை ஏற்படுத்தி கொண்டு இங்கு வந்திருக்கும். ஏதேதோ சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி கொண்டு இங்கு வந்திருக்கும். அப்ப அந்த சம்ஸ்காரத்தோடு நாம் நம்முடைய ரோலை பாகத்தை ப்ளே பண்ணி கூடியதாக இருக்கும். நீங்க என்ன கணக்கு வழக்கு ஏற்படுத்தி கொண்டு நீங்க இங்க வந்தீர்களோ உங்களுக்கும் ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த ஆத்மா அந்த கணக்கை ஏற்படுத்திக்கிட்டு உங்க முன்னாடி வரும். நீங்க அந்த கணக்கு வழக்கை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால நம்ம அந்த கணக்கு வழக்கை முடித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக நாம் முடித்துக் கொள்வோமே. ஏன் அதை மனச்சோர்வில் வந்து மனக்கசப்பில் நாம் வருவானே. நீங்கள் கவலைக்கிடமாகி இல்லாமல் அந்த ஆத்மாவிற்கு பதில் அந்த ஆத்மாவிற்கு நீங்கள் சுப சிந்தனை செய்தால் எப்படி செய்வீர்கள்? நீங்கள் சுப சிந்தனை எப்படி நீங்கள் சுப சிந்தனை செய்வீர்கள்? அந்த ஆத்மாக்கள் உடல் அளவில் யாரோ ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்றால் நாம் அதற்காக கவலைப்பட மாட்டோம். அவரோடு நம்முடைய நேரத்தை செலவிடுவோம். உங்களுக்கு என்ன வேணும் கேட்போம். அவருக்கு ஏதாவது நம் கைகளால் செய்து அவர்களுக்கு ஊட்டுவோம். எல்லாருக்கும் சொல்லுவோம், இவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று. டாக்டர் என்ன சொன்னாரோ அதை முழுமையான ரீதியில் நாம் அவருக்காக நாம் சேவை செய்வோம். மனதளவிலும் நாம் அமைதியாக இருப்போம். அவர் இப்படி வலிக்குதுன்னு சொன்னா கூட அப்ப நம்ம என்ன சொல்வோம்? நான் புரிஞ்சுக்கிறேன். உன்னுடைய நிலை எனக்கு புரியுது. ஆனா நீ சீக்கிரமாக சரியாகி விடுவாய் என்று நாம் இது போன்ற சுப சிந்தனையாளரா இருக்கிறோம். ஒருவேளை மனதின் அளவில் உங்கள் மீது யாராவது கோபப்பட்டால் அந்த ஆத்மாவுடைய ஏதோ குற்றம் எதுவும் இல்லை. அந்த ஆத்மாவின் பழக்கம் அது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால், எமோஷனல் அளவுல இவர் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார். அந்த ஆத்மாவுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். எப்படி அந்த நோய்வாய்ப்பட்ட உடல் அளவில் நோய்பட்டவர்களுக்கு நம்ம எப்படி கவனம் செலுத்துகிறோம், அதே போல மனதளவில் நோய்வாய்ப்பட்டவர் அந்த கோபத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? இவர்கிட்ட எனக்கு ஒத்து போகாது. இவரோட நான் சேவை செய்ய மாட்டேன். நான் சொல்லிட்டேன், இது என் கையில் இல்லப்பா. வேற நான் நல்ல சேவை செய்யக்கூடிய ஆத்மா. ஆனா நான் இவரோடு நான் போக மாட்டேன்.
இவர் கூட நான் சேவை செய்ய மாட்டேன். இது என்ன சாட்சி நிலைன்னு சொல்லலாமா இதற்கு? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சொல்றது உங்களுக்கு? ஜானகி தாதி தனது அணி எடுத்துக்காட்டாக சொன்னார். ஜானகி தாதி ம், ஒரு சகோதரி அவருடன் யாருமே இருக்க மாட்டார்கள். ஏனால் அவருடைய சுபாவம் அப்படி வித்தியாசமாக இருந்தது. ஆனால் தாதிக்கு தாதி அவருக்கு சொன்னார். உடனே தாதி சொன்னார்கள், "சரி பாபா, நான் அவருடன் இருப்போம்." அங்கு பார்த்ததும் தாதி பார்த்தார். இவருக்கு என்ன நல்ல பிடித்தமானது என்ன என்று நுணுக்கமாக பார்த்தார். அவருக்கு என்ன பிடித்தமானதா இருக்குமோ அது எல்லாவற்றையும் செய்து பாசிட்டிவான விதத்தில் அதையே செய்தார். இப்போ மெதுவாக தாதி அவருடைய மனதை வெற்றி அடைந்தார். அவர் இதயத்தை. அப்ப அவர் சொன்னாரு, நீ முரளி கேட்டு வா, நான் எல்லா வேலையும் இங்க செய்வேன், அதுக்கப்புறம் நான் போய் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் மாறிவிட்டார். அதனால் நம்ம அந்த ஆத்மாவுடைய டிமாண்ட் என்ன? உண்மையிலேயே பார்க்க போனா என்ன நடக்கிறது என்றால், பாபாவுனுடைய எல்லா குழந்தைகளும் இருக்கிறோம் இல்லையா? உண்மையிலேயே நம்ம எல்லாருடைய நோக்கம் என்ன? நல்ல முன்னுக்கு போக வேண்டும். நம்மிடையே அன்பும் இருக்கிறது. அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு கடுமையான சன்ஸ்கார் நம்மிடம் இருக்கிறது. அது நம்மிடையே வந்து விடுகிறது. ம். நம்முடைய மீதமும் கவனமாக இருக்கும். என்னிடம் இந்த விஷயம் அடிக்கடி வெளிப்படுகிறது. அதை நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நம்மை மீதும் கவனம் செலுத்த வேண்டும். மற்றவர்களிடமும் அன்போடு உட்கார்ந்து பேச வேண்டும். ஒரு உங்களுடைய விஷயத்தை அவர் கேட்டுக்கொண்டால் நல்லது, இல்லை என்றாலும் விடுபட்டு இருங்கள். ஆனால் நம் தரப்பிலிருந்து எல்லாரிடமும் நல்ல பாவனையில் நல்ல சுப சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருங்கள். இது இவருடைய குற்றம் இல்லை என்று யோசிக்க வேண்டும். தெரிந்தே இவர்கள் செய்வதில்லை. அவர்களுடைய நோக்கமும் அது அல்ல. அது சன்ஸ்காரம். அதனால் அவர் அப்படி செய்து விடுகிறார். அது சரியாகிவிடும் என்று யோசிக்க வேண்டும். இதுதான் சுப சிந்தனை என்று சொல்கிறோம். சில நேரம் நம்ம என்ன சொல்கிறோம்? அரே இது கேட்கவே கேட்காது. எவ்வளோ நேரம் புரிய வச்சுட்டேன். 10 ஆண்டு ஆயிடுச்சு. எப்பதான் இந்த கணக்கு வழக்கு முடியுமோ தெரியாது. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதனால சாட்சி என்றால் புரிய வைக்கணும். ஆனா அவருடைய சுபாவத்தின் பிரபாவம் நம் மீது ஏற்படக்கூடாது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வரணுமா வரக்கூடாதா? நல்ல பாவனை வையுங்கள். நம்ம டிஸ்டர்ப் ஆகும் பொழுது நம்மிடம் வைத்திருப்பதில்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அதை பத்தி பேசுவோம். அப்ப என்ன ஆகும்? நமக்கும் ஆஹ் சுமையாகி விட்டோம், மற்றவர்களையும் சுமையாகி விட்டோம். அதனால் பாசிட்டிவாக யோசிக்கூடியவர்கள் தனக்காகவும் சுப சிந்தனை வைப்பார், மற்றவர்களுக்கும் சுப சிந்தனை வைப்பார். இந்த மாதிரி ஆத்மா என் தொடர்பில் வந்தாலும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவோ பேச வேண்டும். சுப சிந்தனை செய்ய வேண்டும், சுய சிந்தனை செய்ய வேண்டும். நமக்காகவும் சுய சிந்தனை, அவர்களுக்காகவும் சுப சிந்தனை செய்ய வேண்டும். ஒரு நாளும் பர சிந்தனை செய்யக்கூடாது. அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்ப அதனால என்ன பலன் கிடைக்கும்? அவர்கள் லேசாகவும் இருப்பார், சூழ்நிலையும் லேசாக வைத்திருப்பார். இதன் மூலமாக இதான் டபுள் லைட். எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருப்பார். எல்லாரும் முன்பும் ஒரு உதாரணமாகவும் இருப்பார். இப்ப பாருங்க, சாட்சி பாவத்தினுடைய என்ன பலன் பாருங்க. அதனால் சாட்சி பாவனை கிளாஸ் பண்ணோம் சரி அப்படிங்களா, ஓகே, அது ரைட்டு தான். ஆனா எனக்கு என்னன்னா தினமும் செய்யணும்னு எனக்கு தோணுது. ஆனால் வேற எங்கேயாவது எங்கேஜ் ஆகி விடுகிறேன். ஆனால் இந்த எவ்வளவு நல்ல குழந்தைகள் எவ்வளவு உழைக்கிறார்கள். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்.
எதுவரைக்கும் நீங்கள் முழு நிறையில் செய்ய முடியல் என்றால், அதுவரைக்கும் அதில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறீர்கள். முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டே இருந்தால், ஒரு நாள் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைவீர்கள். அப்படி செய்ய முடியவில்லை என்றால், "பாபா, இந்த இவ்வளவுதான் செய்ய முடிந்தது. என்னால் முழுமையாக செய்ய முடியவில்லை" என்று மன்னிப்பு கேளுங்கள். ஆனால் பிறகும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மேலும் வீணான சிந்தனை மற்றும் பரசிந்தனையிலிருந்து விடுபட்டு இருங்கள். சுய சிந்தனை மற்றும் சுப சிந்தனையில் நிலைத்திருங்கள். அதாவது நல்ல சிந்தனையில் இருங்கள். மற்றவர்களைப் பற்றி சுப சிந்தனையில் இருங்கள். நான் சொன்னேன் இல்லையா? சுப சிந்தனை என்றால் என்ன? அவரைப் பற்றி நிந்திக்கக் கூடாது. இது ரொம்ப நல்ல ஆத்மா. அந்த ஆத்மாவினுடைய நோக்கம் இது இல்லை. ஏதோ ஒரு சன்ஸ்காரம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இவருக்கும் இருக்கு. அதனால அது அந்த மாரி செயல் செய்து விடுது. அது சரியாகிவிடும் என்று நாம் செய்யும்போது, அதுதான் சுப சிந்தனை என்று கூறுகிறோம். ஒருவேளை ம் இதுபோல நீங்க நினைக்கும் பொழுது, சாட்சி நிலையில் இருப்பது மிகவும் எளிதாகிவிடும். சாட்சி நிலையில் இருப்பவர்கள் எப்பொழுதும் பாபாவுடன் இணைந்திருப்பார்கள். பிறகு இந்த நாடகத்தில் மிக ஆனந்தம் அடைவீர்கள். உடலுக்கான பரீட்சை வந்தாலும் சரி, உறவின் சம்பந்தம் வந்தாலும் சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், உறவின் இருந்து வரக்கூடிய பிரச்சனையை பற்றி சொல்கிறேன். ஒரு மிக கடுமையான பர்சனாலிட்டி உள்ளவர்கள் உங்கள் தொடர்பில் வந்தார்கள். நீங்க கொஞ்சம் அ கொஞ்சம் அவரோடு நீங்க ஒரு கான்டாக்ட்ல வந்தா கூட அப்படியே அவரு நடந்துக்குவாரு. அப்போ உங்களுக்கு எண்ணத்தில் எப்படி இருக்கும்? ஐயோ! இவர்கிட்ட கேட்கலாமா வேணாவான்ற அளவுக்கு அந்த ஒரு மனநிலை ஏற்படும். ஆனால் அப்பொழுது என்ன நினைக்கணும்னா, இவர் எனக்கு பொறுமை சக்திக்கான பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறாரு. இந்த ஆத்மாவிற்கு மிகவும் நன்றி. ஏன்னா ப கடைசி பேப்பருக்கு முன்னாடியே ம் டெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸ்லிப் டெஸ்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மண்டேவும் டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்க? ஃபைனல் பேப்பருக்காக குழந்தைகளுக்கு தயார் செய்கிறார்கள். குழந்தைகள் அந்த பயத்திலிருந்து விடுபடுவதற்கு. அப்போ நாம அடிக்கடி நம் முன்னாடி இது போல வரும்பொழுது, நாம வந்து அ சு சு உள்ளடக்கக்கூடிய சக்தியை கொண்டோ, பொறுத்துக்கொள்ள சக்தியை கொண்டோ அதை கடந்து செல்லும் பொழுது, நாம் அந்த சப்ஜெக்ட்ல நாம ரொம்ப நல்ல புத்திசாலிகள் ஆயிடுவோம். அப்பொழுது ஃபைனல் பேப்பர்ல அ விஷயம் வரும்பொழுது, அது உங்களுக்கு அ நுனி விரல்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர் டிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி வேலை அது ஆகிவிடும். மிக சுலபமாக அந்த வேலையை செய்து விடுவீர்கள். அப்ப உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் என்றால், நீங்கள் ஃபரிஷ்டா நிலையில் நிலைந்திருந்து அனைவருக்கும் சகாஷ் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். சகாஷ் கொடுப்பதுதான் சகயோகம் கொடுப்பதாகும். அந்த நேரத்தில் நீங்கள் வேற என்ன செய்ய முடியும்? சகாஷ் தான் கொடுக்க முடியும். அதனால் இப்போலிருந்தே அந்த பயிற்சி செய்யுங்கள். நான் பரிஷ்டா, நான் பரிஷ்டா, நான் பரிஷ்டா பேசுகிறேன். நான் பரிஷ்டா பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் பரிஷ்டா அ நடந்து கொண்டிருக்கிறேன். இது போல இப்பொழுதே காரியம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பரிஷ்டா நிலையின் அனுபவம் செய்வீர்கள். எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு அ மேலான நிலையில் நிலைத்திருந்து அ சூழ்நிலை பிரச்சனை கீழ இருக்கும். ஆனா நீங்க மேல இருக்கோம். அதனால நீங்க எல்லாருக்கும் அந்த சகாஷ கொடுக்க முடியும். அந்த சகாஷ் தான் எல்லாருக்கும் ஒத்துழைப்பு சகயோகம். ஸோ இந்த பயிற்சி நீங்க செய்யும் பொழுது ஈஸியாகவே சாட்சி நிலை ஏற்படும். பலவிதமான பாவனைகளிலிருந்து விடுபட்டு சங்கம யுகத்தினுடைய ஆனந்தத்தை அடைவீர்கள். ஓம் சாந்தி. நேரம் அதிகமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். டைம் பார்க்கல நானு. ஒரு கேள்வி. கர்மட் என்றால் சில கர்மட்டாக இருப்பார்கள். அதாவது களைப்படைய மாட்டாங்க. ரொம்ப நேர்மையோட அவருக்கு வேலையை இடைவிடாமல் நன்றாக உழைப்போடு செய்வார்கள். ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஆனா நல்ல உழைப்பார்கள். கர்மயோகி என்றால் கர்மம் செய்து கொண்டே பாபா நினைவில் இருப்பார்கள்.
இது மிக ஆழமான ஒரு விஷயம். ம். யூடியூப்ல கூட அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி நான் கிளாஸ் எடுத்தேன். கர்ம யோகி என்றால் கர்மம் செய்யும் பொழுதே பாபாவின் நினைவில் இருப்பது. செயல்கள் செய்யும் பொழுதே. உங்களுடைய பாபா நினைவிலிருந்து கர்மம் செய்யும் பொழுது உங்கள் கர்மம் பெர்ஃபெக்ஷன் ஏற்படும். கர்மத்துல பெர்ஃபெக்ஷன் இல்ல, கர்மத்துல நிறைய தவறு ஏற்படுகிறது என்றால் அது கர்ம யோகி நிலையில் இருப்பது என்பது கிடையாது. பாபா நினைவில் இருந்து செய்யும் பொழுது யோகத்தினால நம்மளுடைய கர்மத்தில் ஒரு நேர்த்தி தன்மை ஏற்படும். நேர்த்தியான கர்மம் செய்வோம். கர்மனிஷ்ட என்றால் கர்மத்தில் நேஷ்டா. நேஷ்டா என்றால் சமர்ப்பித் பாவனை, தியானம். கர்மநேஷ்டா என்றால் கர்மதான் பூஜா என்று சொல்கிறார்கள் இல்லையா? அவர்கள் கர்மத்தை நேஷ்டையோடு செய்வது என்பது ஒரு மதிப்புணர்வோடு செய்வது, மரியாதையோடு செய்வது ஒரு கூற்று இருக்கிறது. உங்களுடைய பார்வை உங்களுடைய கர்மத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது. அதை நேஷ்டையிலிருந்து செய்யும் பொழுது அந்த கர்மத்தினுடைய விசேஷத்தன்மை உங்களை பெரியவனாக்கிவிடும். நம்முடைய கர்மத்தில் சுத்தம் செய்யக்கூடியவர் வருகிறார். அவர்கள் ரொம்ப நல்ல நேர்மையோடு அவர் முழுமையாக உண்மையாக அவருடைய கர்மத்தை செய்கிறார். அவர் செய்யக்கூடிய கர்மத்தின் மீது அவருக்கு மன்னிப்பு இருக்கின்றால் அவர் கொடுக்கப்பட்ட கடமையை முழுமையாக செய்து கொடுப்பார். அப்ப அவரோட அந்த கர்மத்தின் மீது ஒரு நிஷ்டை என்றால் நம்முடைய மதிப்பை அதிகரித்து விட்டோம். அது நம்மை பொறுத்து இருக்கிறது. நம் கர்மத்தை நாம் நிஷ்டையோடு செய்ய வேண்டும். உங்களை மைக் வைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கொடுத்தால் அவ்வளோ நன்றாக செய்யுங்கள். அந்த மைக் இப்படி எப்படி ஆகக்கூடாது. அதுக்குள் என்னென்னலாம் வேண்டுமோ அதை அனைத்தையும் அதை பெர்ஃபெக்டாக செய்ய வேண்டும். அதுதான் அந்த கர்மத்தினுடைய நேஷ்டை என்று சொல்லலாம். யார் ஹேண்ட்ஸம் என்றால் அழகானவர் என்றால் அவர் வேலை அழகாக நேர்த்தியாக இருக்கட்டும். அவரே அழகானவர் என்று ஒரு கூற்று இருக்கிறது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஏக்தா தீதிக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? நம்முடைய ஏக்தா தீதி ஞானத்தை மிக ஆழமான விதத்தில் அனைவருக்கும் கூறுகிறார் என்றால் உங்களுடைய வகுப்பே எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்து விட்டது. சாட்சி பார்வை என்று சொல்கிறோம். சாட்சி பார்வை, சாட்சி மற்றும் பார்வை. சாட்சி பார்வையாளர் என்றால் விடுபட்டு பார்வையாளர்கள் என்று விடுபட்டு நீங்க பார்வையாளராக இருந்து பார்க்கிறீர்கள். திருஷ்டா என்றால் பார்வையாளர். நீங்க பாக்குறீங்க சாட்சியாக, ஆனால் விடுபட்டு இருந்து பார்க்கிறீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் வீட்டுக்கு போகிறீர்கள். இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். நீங்க ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு வீட்டுக்கு போறீங்க. முதல்ல நீங்க பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள்
பார்க்கிறீர்கள். இங்க என்ன சூழ்நிலை? இவர்கள் அ இங்க வைப்ரேஷன் என்ன? இங்க என்ன சிஸ்டம் உடன் நடந்திருக்கிறீர்கள் என்று நீங்க எல்லாமே விடுபட்டு இருந்து பார்க்கிறீர்கள். நீங்கள் எதுவும் கமெண்ட்ஸ் குடுக்க மாட்டீங்க. எதுவும் வழி சொல்ல மாட்டீங்க. ஆனா நல்ல நல்ல முறையில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. ம். நீங்க ஒரு ஒரு முறை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த அக்செப்ட் பண்ணிக்க அங்க இருக்கும் பொழுது, அப்ப நீங்க சொல்லுவீங்க, "இங்க இது போல செய்யலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ரியாக்ட் செய்வதில்லை. எதுவும் வழிகாட்டுதல் கொடுக்கல அவர்களுக்கு. எதுவும் வழிமுறை சொல்லல. ஆனா விடுபட்டு பார்க்கிறீர்கள். என்ன என்பதை அங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறீர்கள். திருஷ்டா என்று எதிர்காலத்தை பற்றி முன்பே அறிந்திருப்பவர்களைப் பற்றியும் சொல்கிறோம் இல்லையா? திருஷ்டா என்று அவர்களுக்கும். திருஷ்டா என்றால் அப்சர்வர் தான். திருஷ்டா என்ப வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி கணிப்பது என்பது கிடையாது. அ பார்க்கிறீர்கள் பார்க்கிறீர்கள். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய தற்காலத்தினுடைய விஷயம் இது. எதிர்காலத்தை பற்றிய விஷயம் அல்ல. பாபா கூறியிருக்கிறார், சாட்சி பார்வையாளர் இருப்பவர்கள் திரிகாலதர்ஷியாகவும் இருப்பார்கள். திரிகாலதர்ஷி என்றால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையும் அறிந்திருக்கக்கூடியவர்கள். இதுல திரிகாலதர்ஷி என்றால் உலக நாடக சக்கரத்தின் கணக்குப்படி முடிந்தது. இன்னொன்று என்னுடைய கர்ம கணக்கின்படி அப்படி நடந்து விட்டது. என்னிடம் இதற்கு முன்பும் இது போன்ற கர்மம் ஏற்பட்டு விட்டது. நான் இது போன்ற கர்மம் செய்வதனால் எனக்கு இந்த வேலையில் வெற்றி கிடைத்தது என்று சொல்கிறோம். இந்த வெற்றிக்கு பின்பு நான் இந்த விதத்தில் செய்தேன். ஒருவேளை எனக்கு தோல்வி அடைந்தால் என்றால் இந்த விதத்தில் நான் செய்ததால் எனக்கு தோல்வி அடைந்தது என்று கூறுகிறோம். அப்போ இந்த நிகழ்காலத்தில் கடந்த காலத்தில் என்னிடம் ஏற்பட்ட தவறு இப்பொழுது ஏற்படக்கூடாது. அதனுடைய விளைவாக நான் தோல்வியை அடைவதற்கான அந்த விஷயத்தை இப்பொழுது செய்யக்கூடாது. இதனுடைய விளைவுகள் எதிர்காலத்தில் இதனுடைய விளைவு என்ன என்பதை பார்த்து, இதன் விளைவு நல்லது இல்லை என்றால் அதை செய்யக்கூடாது. இதனுடைய விளைவு நன்றாக இருக்கும் என்றால் அதை செய்வோம். இந்த விஷயத்தில் கடந்த காலத்தின் அனுபவம் இருக்கிறது. தற்காலத்தில் நீங்கள் அதை செய்யும் பொழுது இது ஸ்ரீமத்தின் அனுகூலமாக இருக்கிறதா என்று நாம் கடந்த காலம் இதனுடைய விளைவு என்ன என்று கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி அறிந்து நாம் செயல்படக்கூடிய செயல். இதுதான் திரிகாலதர்ஷி. இதுக்கு நீங்கள் இதை தானே நீங்க பவிஷ்ய திருஷ்டா என்னும் பொழுது எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள். இன்னொரு கேள்வி, நாம் விடுபட்டு இருந்து நம்ம விடுபட்டு இருக்கிறோம். ஆனா நாம சொல்லும்போது அவர் கேட்கல அப்படின்னா அவருக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. அப்பொழுது நான் விடுபட்டு இருந்து பார்ப்பது நல்லதா? சுப சிந்தனை என்பதை பற்றி நான் முன்பே சொல்கிறேன். அப்ப அவரு அந்த நஷ்டத்தை அடைந்தா கூட நாம் சாட்சியாக இருந்துதான் பார்க்க வேண்டும். நம்ம சொல்லியும் அவர் தவறான நிர்ணயம் செய்து விட்டார், முடிவு எடுத்து விட்டார். உங்களுடைய குழந்தையாக இருக்கட்டும், பாரு நான் சொல்றது கேட்கல, எனக்கு தெரியும் இவர் இப்படி செய்யறாரு, அவர் அந்த மாதிரி செய்து பிறகு அதுக்கான விளைவு அவரை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்ப நீங்க சொல்லக்கூடாது, நான் உனக்கு சொன்னேன் இல்லையா இது போல செய்யாதன்னுட்டு. அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் முடிவு எடுத்துட்டு
அந்த மாரி ஒரு சூழ்நிலை அனுபவிக்கும் பொழுது, நாம் என்ன நினைக்க வேண்டும்? பாபா, இந்த ஆத்மாவும் உன்னுடைய குழந்தை தான். அ உங்களுடைய குடல்நிழலுக்கு கீழ இருக்கிறாரு. என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நீங்க அந்த ஆத்மாவோடு கூட இருக்கிறீங்க பாபா, என்று அது போன்ற சுப சிந்தனை வைக்க வேண்டும். அப்போ ஆ, இந்த மாரி நம்ம சிந்தனை செய்யும் பொழுது, அவர் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கலாம். இந்த மாரி நம்ம எண்ண வைக்கும் பொழுது, ஒரு முறை என்கிட்ட ஒரு குடும்பத்தினர் வந்தனர். அவருடைய பெண் குழந்தை மாஸ் கம்யூனிகேஷன்ல பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் செய்திருந்தார். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கூடிய குழந்தைகள் எங்கேயாவது எமோஷனலா அட்டாச் ஆகியிருப்பாங்க. ஏதோ ஒரு பெங்காலி அ அவரோடு ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டது. அட்டாச் இருக்கலாம். அவருடைய கிளாஸ்மேட்டாக இருக்கலாம். ஆனா, அவருடைய ஹேபிட்ஸ் வந்து சரியில்லை. ட்ரிங்க் பண்றது, ட்ரக்ஸ் சாப்பிடுவது அந்த மாரி இருந்தது. ஆனா, இவரு பஞ்சாபி ஃபேமிலி. இவங்க வந்தவங்க. அவரு பெங்காலி. இப்ப குடும்பத்தினர் பார்க்குறாங்க, நம்முடைய குழந்தை எப்படி நல்ல ஒரு சம்ஸ்காரம் உடையவர். அந்த அவரோட பற்றில் வந்து ரொம்ப துக்கத்திலிருந்து துக்கமுடையவராக, தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டவராக ஆகிவிட்டாரே! அப்ப என்னிடம் வரும்பொழுது நான் சொன்னேன், ஒரு விஷயம் இல்ல. பெரிய விஷயம் இல்ல. நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்வேன். ஒரே ஒரு ஆமா. ஒரு எல்லாருக்கும் அ சொல்யூஷன் சிவ் பாபா தான். பாபாவ நினைவு செய்யுங்கள். பாபா உட்கார்ந்திருக்கிறார் இல்லையா? எந்த ஒரு விஷயத்திலும் என்னுடையது என்ற விஷயத்தை கொண்டு வராதீர்கள். அதனால் நான் என்ன சொன்னா, உங்க கையில் என்ன இருக்கு? நீங்க என்ன செய்ய முடியும்? இது என்னால கண்டிப்பா ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்லக்கூட முடியாது. நம்ம சொன்னா அவங்களுக்கு எல்லாமே இது தவறா தோணுது. இப்ப நீங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னும் பொழுது, நீங்க நிர்சங்கல்பமாகி, பாபா இந்த ஆத்மா உன்னுடைய குழந்தை. நீங்கச்சும் நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த குழந்தைக்கு தெரியும். பாபா நீங்க எப்படி செய்றீங்களோ அப்படி நான் சொல்வோம். எப்படி சொல்றீங்களோ அப்படி நான் செய்வோம். எப்ப அந்த ஆத்மா வீட்டுக்கு வந்தாலும் அன்பு செய்யுங்க. ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நீங்க அதனால இது போல சொல்லும்பொழுது, ஒரே மாதத்துல எப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்றால், அந்த பெண் அந்த பையனோடு எப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது என்றால், ஒருத்தர் இன்னொருத்தருக்கிடையே அப்படி ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. நம்ம 2 பேரும் பார்க்கவே கூடாது என்று பிரிந்து விட்டார்கள். அப்ப பிரிஞ்சுட்டதும், அவர் திரும்பி தன் அம்மா கிட்ட வந்து அந்த அம்மா கிட்ட பேசினாங்க. அப்ப நான் சொன்னேன், "அவர் வந்திருக்காரு இல்லையா? ரொம்ப அன்பு காட்டு. அவ்ளோ அன்பு காட்டு. அ இப்போ அது எங்கேயுமே எங்கேயுமே போகக்கூடாது. ம். நீ ஏன் இப்படி செஞ்ச? அப்படி செஞ்சேன்னு அந்த நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி எதுவுமே திரும்ப பேசாதீங்க. அது கணக்கு வழக்கு முடிஞ்சது. அவ்வளோதான் அது முடிஞ்சது. அதே போலயே அந்த அம்மா செய்தாங்க. இன்னி வரைக்கும் பாருங்க அந்த பெண் வந்து யுஎஸ்ஏல இருக்கு. அ நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைத்தது. ரொம்ப நல்ல ஒரு குடும்பம் அ நடத்துகிறார். நம்முடைய சுப சிந்தனை ஒரு நாளும் விடக்கூடாது. எந்த நேரத்திலும் நம் நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடாது. அந்த ஆத்மாவையும் அக்செப்ட் பண்ணிக் கொள்ள வேண்டும். ரிஜெக்ட் செய்யக்கூடாது. இந்த கேள்வி தானே கேட்டீங்க? அவங்க கேட்கலன்னா, பாபாவ நினைங்க. இது என்னுடைய பையன் இப்படி கேட்க மாட்றானேன்னு நினைக்காதீங்க. இது பாபாவுனுடைய குழந்தை அப்படின்னு பாபாவ பற்றி நினைங்கள். அப்ப கண்டிப்பா 100% அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்ச நாள் கழித்து கிடைக்கலாம். ஆனா கண்டிப்பாக கிடைக்கும். ம். உள்ளுக்குள்ள இப்படி சொல்லாதீங்க. பாபா குழந்தை தான். ஆனா பாபா கூட என்ன செய்வாரு? அவர் பரந்தாமத்துல உட்கார்ந்திருக்கிறாரு இல்லையா? நம்ம தானே இத வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்க வேண்டியதாக இருக்கு. அப்படின்னு அதுக்கான ரிசல்ட் வராது. பக்தியிலே கூட என்ன செய்வாங்க? நம்ம செய்ய முடியாத வேலையை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா? பக்தி மார்க்கத்திலயும். என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த பற்றி நான் ஏன் கவலைப்படணும்?
ஒரு கேள்வி. சாக்ஷி நிலை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள். சாக்ஷியா இருந்து ஒவ்வொரு அ ம் உடைய பாகத்தையும் பார்க்க வேண்டும். அது இந்த ஜென்மத்தினுடைய பார்ட் கிடையாது. பல பிறவியினுடைய பாகம் அது. அ சில விஷயங்கள் நல்ல உழைத்தும் அதற்கான ரிசல்ட் கிடைக்கவில்லை என்றால், அதையும் நான் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டுமா? ஆமாம். நன்றாக நடப்பது என்பதில்லை. மிக நன்றாக நடந்தது. அ எல்லாமே நல்லதுக்காக தான் நினைக்கிறது. நாம் நினைக்கிறோம் நம்மிடம் இது சரி சரியில்லை. நம்மிடம் நடந்தது இது சரியில்லைன்னு நினைக்கிறோம். ஆனா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி மிக நல்ல ர விஷயம் இருக்கும். பக்தியில கூட சொல்றாங்க இல்லையா? நான் உன்கிட்ட என்ன வேண்டினேனோ, அது நீ கொடுக்கல. ஆனா எனக்கு என்னென்ன தேவையோ, அது அனைத்தையும் நீ கொடுத்து விட்டாய் என்று சொல்கிறோம் இல்லையா? 100% பாபாவிடம் நம்பிக்கை புத்தி உள்ளவர்கள் மிகவும் கவலையற்று இருப்பார்கள். சங்கமயுகம்